திருவாரூரில் தொடர் மழையால் திருத்துறைப்பூண்டி அருகே 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருவாரூர் பகுதியில் தொடர் மழையால் திருத்துறைப்பூண்டி அருகே 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் மாலதி. காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் கடைமடை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம். இம்மாவட்டத்தில் குறுவை சாகுபடியை தொடர்ந்து தற்போது சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர் சாகுபடி சுமார் 3 லட்சம் ஏக்கருக்கு மேல் இப்பொழுது சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக தற்போது சம்பா மற்றும் தாளடி நடவு பணிகள் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் சம்பா நடவு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 20 நாட்களே ஆன பயிர்கள் தற்பொழுது கடந்த 3 தினங்களாக பெய்த மழையில் மூழ்கி வேர்கள் அழுகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மாங்குடி, வடசங்கந்தி, உதயமார்த்தாண்டபுரம், புன்னலூர், ஆலத்தம்பாடி, மணலி உள்ளிட்ட கிராமங்களில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் சுமார் 2000 ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கி மிகவும் சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலை அடைந்துள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் அரசானது வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததே முக்கிய காரணமாக விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். குறிப்பாக இது தவிர கோடை காலங்களில் தூர்வார வேண்டிய வடிகால், ஆறுகள், வாய்க்கால்களை தூர்வாராத ஆட்சியாளர்கள் பல கோடி முறைகேட்டில் ஈடுபட்டதன் விளைவாக தற்போது இத்தகைய பாதிப்புக்கு காரணம் என்று விவசாயிகள் குமுறுகின்றனர். வெங்காய தாமரை செடிகள் ஆங்காங்கே மண்டி கிடப்பதால் நீரோட்டம் தடைபட்டுள்ளது. இதனால் கடந்த 3 நாட்களாக அவ்வப்போது பெய்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் நடவு செய்யப்பட்ட சம்பா இளம் நடவு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தற்போது விவசாயிகள் டீசல் என்ஜின் மூலம் தண்ணீரை இறைத்து தங்களுடைய பயிரை காவந்து பண்ணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தண்ணீரை வடிவமைக்க வெங்காய தாமரை செடிகளை அகற்றியும் தூர்வாரியும் உரிய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மாலதி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.